ஓகே, இப்போ இந்த 1/√2 1/√2 இருக்கு, சாரி 1/2 இருக்கு. இந்த √3/2 இது அப்படியே தலைகீழ மல்டிபிள் எழுதணும். ஏன்னா டிவைட் பண்ணும்போது அப்படியே ரெசிப்ரோக்கல்ல வந்துடும் நமக்கு. இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்போ 1/√3 தான் இதோட வேல்யூ. நெக்ஸ்ட் 1/√2 1/√2 ரெண்டுமே சேம். அப்ப ரெண்டுமே கேன்சல் ஆகி 1 கிடைச்சிரும். இந்த டேம் வந்து √3/2 இன்ட்டு 2/1 கிடைக்கும். 2 கேன்சல் பண்ணீங்கன்னா √3 மட்டும் ஆன்சர். 1/0னா இன்ஃபினிட்டி. அவ்வளவுதான். அப்படியே நேரா அப்படியே நம்ம டிவைட் பண்ண வேண்டியதான். இது ஓகேயா பாருங்க. இல்ல யாருக்கா டவுட் இருக்கா பாத்துக்கோங்க. நான் இப்ப இதை அழைக்க போறேன். ஏன்னா கீழே நம்ம டேபிள் போட போறோம். அது சும்மா டிவைட் பண்றதுதான். டிவைட் பண்றேன். நோட் பண்ணி சொல்லுங்க. அக்கா இங்க 2/√2 போட்டிருக்கீங்களாக்கா? ஆமா. தூக்கம் வருதா? அங்க டான்ல தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களே. நானா நீங்களான்னு 2 பேரும் கேட்டுக்கிறீங்களா? யாருமே தூங்கலையா? சரி ஓகே. இங்க மத்தவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிக்கலையா? சரி ஓகே ஓகே. நீங்க என்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்னா, சைனோட ஆப்போசிட் என்னன்னா கொசிக்கன். ஓகேவா? சைனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும் கொசிக்கன். அதாவது இப்போ சைனோட வேல்யூ 2னா கொசிக்கனோட வேல்யூ 1/2 இருக்கும். அப்படியே ரெசிப்ரோக்கல், அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா? சைன் வந்து கொசிக்கன். அதே மாதிரி காசுக்கு எது ஆப்போசிட்னா சீக்கன். அதே மாதிரி காட்டுக்கு டான், சாரி டானுக்கு காட்டு. ஓகே, இப்போ டானுக்கு நீங்க சைன் பை காஸ்ட்னு எழுதுறீங்களே, அப்ப காட்டுக்கு என்ன வேல்யூவா இருக்கும்? 1/tan. டானோட வேல்யூ சைன் பை காஸ், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ காட் தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1/tan. 1/tan. ஓகேவா? அது உங்களுக்கு தெரியும். அப்படின்னா இந்த சைன் காஸ் மாடல்ல எழுதுனீங்கன்னா இதுக்கு என்ன வேல்யூ வரும்? காஸ் பை tan. ஏன்னா டேனோட வேல்யூ என்னன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அப்போ 1/1, அதாவது டிவைடட் பை டிவைடர்ல வந்தா நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதுவோம். அப்போ காட் தீட்டாவோட வேல்யூ என்னன்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இதே நோட் பண்ணிக்கோங்க. காட் தீட்டாவோட வேல்யூ காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இது அப்படியே ரெசிப்ரோக்கல்ல வரும். டேன்னா சைன் பை காஸ். இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்கம்மா. இந்த விஷயம்லாம் ஞாபகம் இருந்தா தான் சம் போடலாம். அக்கா நீங்க இங்க tan θ ஈக்குவல் டு என்ன? sin θ பை காஸ் தீட்டா. காஸ். ஓகே. கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த பேசிக்கான விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாருக்குமே ஈஸி தான். அதுக்கு பக்கத்துல என்ன எழுதிருக்கீங்க? இது வந்து காட் தீட்டா. காட் தீட்டா ஈக்குவல் டு 1/tan தீட்டா. tan தீட்டாக்கு பதிலா சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. அப்போ 1 அப்படின்னு வரும்போது அது அப்படியே ரெசிப்ரோக்கல்ல போனா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. நோட் பண்ணியாச்சா? ஓகே, அந்த டேபிளை ஃபில் பண்ணுவோமா? உங்களுக்கான பெரிய டேபிள் தான் இருக்கா? சரி. ஓகே, ஈஸி தான். இப்போ இந்த டேபிள் ஆன்சரை நீங்களே சொல்லிடலாம். நான் எதோட ரெசிப்ரோக்கல் டேர்ம்னு நான் சொல்லிட்டேன். சைனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிக்கன். அப்போ இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே தலைகீழ எழுதணும். ஓகேவா? 0 எப்பவுமே என்ன இருக்குன்னா 1 இருக்கும். எல்லா நம்பருக்கு கீழேயுமே 1 இருக்கிறதா அர்த்தம். இது அப்படி தலைகீழ எழுதுனா நெக்ஸ்ட் 1/2 அத தலைகீழ எழுதினா என்ன வரும்? 2/1 வரும். நீங்க 2ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 1/√2 எப்படி தலைகீழ எழுதுவீங்க? √2. இத அப்படியே தலைகீழ எழுதினீங்கன்னா 2/√3.
1 தலைகீழ எழுதினா 1 தான். ஓகேவா? சரி 1 இங்க 1 தான் இருக்கு. அது அப்படியே இது அப்படியே நீங்க ரிவர்ஸ் ஆர்டர்ல கூட எழுதிக்கலாம். இங்க 1 ஏன்னா அப்படிதான் வரும். 1 2/√3 √2 2 1 அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்துரும். ஓகே. இப்ப கீழ உள்ள டேபே நீங்க ரெசிப்ரோக்கல்ல அப்படியே எழுத வேண்டியதான். தலைகீழ எழுத வேண்டியதான். இப்ப இங்க 0 இருக்கு. 0ன்ற நம்பர் கீழ 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப இத நம்ம எப்படி எழுதலாம்? 1/0. 1/0னா இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஓகே. இங்க 1/√3 இருக்கு. அது தலைகீழ எழுதினா √3. √3/1 வந்து நீங்க எப்படி எழுதிக்கலாம்? √3 மட்டும் எழுதலாம். ஏன்னா எல்லா நம்பர் கீழயுமே 1 இருக்கும். அதை நம்ம வந்து டினோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால √3 மட்டும் எழுதிக்கலாம். 1/1 1 தான். √3 இருக்கு. அப்போ 1/√3. இங்க இன்ஃபினிட்டி இருக்கு. இன்ஃபினிட்டி அப்படின்றது எப்போ வரும்? 1/0 இருக்கும்போது. இதே தலைகீழ எழுதினா எப்படி எழுதலாம்? 0/1. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 0ன்னு எழுதலாம். அவ்வளவுதான். இந்த டேபிள ஃபில் பண்ணிக்கோங்க. இதுல யாருக்காவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இப்ப வந்து நான் வந்து இப்படி சொல்லிட்டேன். இப்ப இனிமே உங்களுக்கு எப்படி கேட்பேன்னா கொசிகன்ல 60 டிகிரி என்ன அப்படின்னு கேட்டா நீங்க கெஸ் பண்ணி சொல்லணும். அப்ப இத வந்து நல்லா நீங்க ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கோங்க. மறந்துருச்சுன்னா இந்த டேபிள்லாம் போட்டு பார்க்கலாம். சொல்லுங்கம்மா. அந்த tan தீட்டாவுக்கு அடுத்தது ஏதோ எழுதிருக்கீங்களா கொசிகன் தீட்டா? ஆமாம்மா. அதுல இன்ஃபினிட்டி. 2 அதுல கீழே இருக்கு 2/√3 இருக்குல்லக்கா, அதுல எதுக்கு ஆன்சர்? 2/√3 அது ஒரு பின்ன எண். ரெண்டுமே சேர்ந்தது தான் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் போலாம். ஓகே. அந்த நான் அந்த ரெசிப்ரோக்கல் டேர்ம் சொன்னேன்லம்மா. டேன்னா என்ன சொன்னேன்? சைன் பை காஸ். காட்னா என்னன்னா காஸ் பை சைன். கொசிகனா இருந்ததுன்னா 1/சீக்கன்னு சாரி சைன் எழுதலாம். சீக்கனா இருந்தா 1/காஸ்னு எழுதணும். இது ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சைன் தீட்டா இருக்கு அப்படின்னா அதை நீங்க எப்படி எழுதலாம்னா 1/கொசிகன்னு எழுதலாம். 1/கொசிகன் தீட்டா அப்படியே மாத்திக்க வேண்டியதான். இப்போ நமக்கு கொசிகன் தீட்டா இருக்கு. அப்போ 1/சைன் எழுதுறோம். ஓகே. கொசிகன் இருந்தா கொசிகன் தீட்டா இருந்தா 1/சைன். இதுவே நமக்கு சைன் தீட்டா வேணும் அப்படின்னா 1/கொசிகன் தீட்டா. சீக்கன் தீட்டா வந்தா 1/காஸ் தீட்டா. இதுவே காஸ் தீட்டாவா இருந்தா 1/சீக்கன் தீட்டா. ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியுதுன்னா அதுல இருந்து நிறைய ஃபார்முலா நம்மளால வந்து எழுத முடியும். ஓகேவா? இதுல வந்து சம்ஸ் அப்படிதான் வரும். உங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நீங்க பேலன்ஸ் 2 ஃபார்முலா எழுதணும். சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இங்க வச்சுக்கிட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா வேணும் அப்படின்னா 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதுவே காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணும் அப்படின்னா 1 - சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலால இருந்து உங்களுக்கு மத்த ஃபார்முலாஸ் எழுத தெரியணும். ஓகே. இந்த 3 ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இந்த
4 ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமா எத்தனை ஃபார்முலா வருதுன்னு கேட்பேன். யார் கரெக்டா நோட் பண்ணிருக்கீங்கன்னு பாப்போம். பென்சில கொண்டா. உள்ள வச்சுட்டு. சரிக்கா. நான் எத்தனை ஃபார்முலா இருக்கா? அக்கா லாஸ்ட் இருக்க tan ஸ்கொயர் தீட்டாவாக்கா? காஸ் ஸ்கொயர் தீட்டாமா? இதோ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இங்க வச்சிருக்கோம். அப்ப sin ஸ்கொயர் தீட்டா ஆப்போசிட்ல மைனஸ்ல போயிடும். 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இப்ப sin ஸ்கொயர் தீட்டா வேணும்னா இதை மட்டும் இங்க வச்சுக்கணும். பேலன்ஸ் இருக்கிற பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆப்போசிட் சைடு போனா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இப்போதைக்கு நீங்க ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சம்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு புரியும். சரி, நெக்ஸ்ட் போவோமா? இதுல வந்து எல்லாம் அதிகமா யூஸ் ஆகாது. இதுல மேக்சிமம் வந்து sin 90 மைனஸ் தீட்டாவும் cos 90 மைனஸ் தீட்டா அதிகமா வரும். sin 90 டிகிரி மைனஸ் தீட்டாவை நீங்க எப்படி எழுதலாம்னா cos தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி cos 90 டிகிரி மைனஸ் தீட்டாவை sin தீட்டான்னு எழுதலாம். இது sin cos, ஓகேவா? tan இருக்கும்போது tan 90 டிகிரி மைனஸ் தீட்டா cot தீட்டா. அதே ஆப்போசிட்ல வரும். கொசிகன் வந்து சீக்கன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா sin cos tan. இங்க வந்து கொசிகன் சீக்கன் காட். சைன்னா காஸ், காஸ் 90னா சைன், இந்த மாதிரி வரும். அதே மாதிரி கொசிகன்னா சீக்கன், சீக்கன்னா கொசிகனா வரும். காட்டும் டேனும் இப்படி வரும். காட் 90 டிகிரி மைனஸ் தீட்டானா tan தீட்டா, tan 90 டிகிரி மைனஸ் தீட்டானா காட் தீட்டா. போதுமா? ராகவிக்கு எல்லாம் தெரியும். சரி, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கூட சும்மா போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேக்கா. நிறைய இதை டிஃப்ரெண்டா வருதா? ஆமாக்கா. போர் அடிக்குதா? லெசனை பார்த்தாலே இப்படி பயமா. அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பழகாதனால அப்படி இருக்கும். ஏன்னா ஸ்கூல்லயும் உங்களுக்கு நிறைய பேருக்கு நடத்திருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைமா கேட்பீங்க, அதனால உங்களுக்கு கொஞ்சம் போர். பரவாயில்ல, ஈஸி தான். நீங்க சொல்லி கொடுங்க, நான் பாத்துக்கேன். சரி. இந்த ஃபர்ஸ்ட் லெசன் சொன்னீங்களாக்கா, இந்த அம்மா புள்ள வச்சு அது சொல்ல முடியாதா? இவ்வளவுதான், இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படிதான் வச்சுக்கணும். ஏதாவது க்ளூ வேர்டு. எஸ், எஸ்னா சி அப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இதெல்லாம் சும்மா இப்ப உங்களுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டானா நீங்க சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா. அதாவது ஹோல் ஸ்கொயரா இருக்கும்போது உள்ள கொடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர்ல எழுதிக்கலாம். இது வந்து எல்லா டைமுக்கும் ஒண்ணுதான். காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா, சீக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இது வேணா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 எழுதி வச்சுக்கோங்க. எல்லாமே அதே மாடல் தான். இல்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா விட்டுருங்க. இது வந்து ஃபார்முலா கிடையாது, இது வந்து ஒரு அப்ளிகேஷன் தான். சும்மா நம்ம சப்ஸ்டியூட் பண்றப்ப யூஸ் ஆகும். ஓகே, இது அதிகமா யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேனா sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா cos 90 டிகிரி மைனஸ் தீட்டா. அந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல வந்து கொசிகன் சீக்கன் இது கூட அதிகமா யூஸ் ஆகாது. சைன் காஸ்டான அதிகமா யூஸ் ஆகும். சில சம்லாம் அவங்களே கொடுத்துருவாங்கம்மா. கொஞ்சம் டஃப்பாலாம் சில டைம் வரும். அப்பெல்லாம் அவங்களே வேல்யூ கொடுத்துருவாங்க, உங்களுக்கு கொஸ்டின்லயே வேல்யூ கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கிடையாது. இப்ப வேல்யூவே கொடுக்க மாட்டாங்க. சாப்டர் குவார்டர்லிக்குலாம் இது வராது, கவலைப்படாதீங்க. தெரிஞ்சுக்கோங்க, எப்படினாலும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்ல. ஓகே, இது ஈஸி தான். இன்னும் நான் ஸ்டார்டே பண்ணல, அதுக்குள்ள பிடிக்கலையா?
சரி, sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. இதை வச்சு நான் 3 ஃபார்முலா சொன்னேன்னா sin ஸ்கொயர் தீட்டா மட்டும் இங்க வச்சுக்கணும். sin ஸ்கொயர் தீட்டா வேணும் அப்படின்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இதுவே காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இங்க வச்சுக்கணும். 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இந்த ஃபார்முலா எழுதிட்டீங்க ஆல்ரெடி. அதே மாதிரி இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டானா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதெல்லாம் அடிக்கடி யூஸ் ஆகுமா? இதுவும் இந்த 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேக்கா. மாத்தி மாத்தி நிறைய இடத்துல யூஸ் பண்ற மாதிரி வரும். இப்போ இதை வச்சு நீங்க இன்னொரு ஃபார்முலா எழுதலாம். இப்போ tan ஸ்கொயர் தீட்டா வேணும்னா என்ன ஃபார்முலா எழுதுவீங்க? வெரி குட். tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. நெக்ஸ்ட் இப்போ 1 வேணும். சில டைம் எப்படி இருக்கும்னா tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படி கூட சப்ஸ்டிட் பண்ற மாதிரி வரும். அப்ப அதையும் ஒரு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1. இந்த 1 ஆப்போசிட் சைட் போனா மைனஸ்ல போயிடும். இது ஆப்போசிட்ல வந்தா மைனஸ்ல வரும். அப்ப tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ -1. இதையும் எழுதிக்கோங்க. அத ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா. ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? இது பாருங்க, 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதுல காட் தீட்டாவோட வேல்யூ வேணும்னா வெரி குட். காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா எழுதிக்கலாம். இதுலயுமே 1 ஃபார்முலா இருக்கு. அப்படின்னா காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு -1. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபார்முலா வச்சு 3 ஃபார்முலா எழுதணும். இல்லைன்னா நீங்க ஒரு ஃபார்முலா மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. அதை வச்சு பேலன்ஸ்லாம் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க ஆனா ஞாபகம் வச்சுக்கிறது ஒண்ணு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அப்ப இந்த 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்லக்கா. ஓகேம்மா, நெக்ஸ்ட் போமா? இதோ நம்ம பார்த்தோம்லமா 3 ஃபார்முலாவா மாத்துறது, அதெல்லாமே இங்க இருக்கு. sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆல்ரெடி பார்த்துட்டோமா? ஓகே, இதெல்லாம் இந்த ஃபார்முலாஸ்லாம் தான். ஓகேவா? ஓகே, அவ்வளவுதாம்மா. இவ்வளவுதான் பேசிக்கா இந்த சாப்டர்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் ஃபார்முலா. அதாவது 6.1க்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். 6.23 வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாடல் தான். ஏற்ற கோணம் இறக்க கோணம் அந்த மாதிரி தான் வரும். அது நம்ம அப்ப பாத்துக்கலாம். இப்போதைக்கு பேசிக்கா நீங்க இந்த 6.1 மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நீங்க ஆல்ரெடி பார்த்ததுதான். ஆனா கொஞ்சம் ரீகால் பண்ணி பாத்துக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? இப்ப நீங்க இது பாக்குறீங்களா? இதுல இருந்து கொஸ்டின் கேக்குட்டா? இல்ல சம் போனா புரியாது. சம் போனா உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக் புரிஞ்சாதான் அது உங்களுக்கு தெரியும். சம் எல்லாமே 2 ஒரு சின்ன சின்ன சம்ஸ் தான். எல்லாமே 2 மார்க் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஈஸியாவே போட்டுடலாம். அதுல எது 5 மார்க் எது இம்பார்ட்டன்றது நான் சொல்றேன். எனக்கு இப்ப இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பாருங்க. இதுல இருந்து நான் கொஸ்டின் கேக்குறேன். ஒரு குட்டி டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். டெஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் கேக்குறேன். நீங்க எழுதுங்க. 10க்கு எத்தனை வாங்குறீங்கன்னு பாக்கலாம். இருக்கிறது 7. இப்ப வந்து ஒரு 8:37 ஒரு 10 நிமிஷம் பாருங்க. 8:47 8:50க்கு நான் டெஸ்ட். ஓகேவா? பாருங்க, நான் கேக்குறேன். இப்ப நான் கொடுத்த ஃபார்முலாஸ் மட்டும் பாருங்கப்பா. அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேக்குறேன். நீங்க அதை எழுதுங்க. இப்போ நீங்க எழுதிருக்கீங்க. நோட்டுக்கு பின்னாடி எழுதிருக்கீங்களா? இல்லைனாலும் அந்த புக்ல இருக்கு. 6th சாப்டர் எடுத்து பாருங்க. அதுல இருந்தா இப்ப கேட்பேன் நானு. எடுத்து பாருங்க.
ஓகேம்மா, எல்லாம் படிச்சிட்டீங்களா? அவ்வளவுதான், டைம் ஆயிடுச்சு. நான் கொடுத்த நிமிஷத்தை விட எக்ஸ்ட்ராவே டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகேம்மா. ஓகே, கொஸ்டின் சொல்லலாமா? கேக்குதா நான் பேசுறது? ஓகேம்மா. ஓகே, எடுத்துக்கோங்க. tan 45 டிகிரி அடிக்கடி என்ன கேட்பாங்களோ அதே நான் கேட்குறேன். ஓகேவா? tan 45 டிகிரி ஃபாஸ்டா எழுதுங்க. புக்கை பார்க்க கூடாது யாரும். tan 45 டிகிரி. நெக்ஸ்ட் sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ. 2 கொஸ்டின் ஆயிடுச்சா?